இன்றைய தினம் நாங்கள் ஒரு சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதன் ஊடாக எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே பிரபலமான உறவுகளை தொலைத்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆறுதலை தாண்டி தொலைந்து போனவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும். நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இலங்கை தீவை பொறுத்தவரையில் தமிழர்கள் எதிர்நோக்குவது மனித உரிமை மீறல் பிரச்சனை அல்ல, அது ஒரு கட்டமைப்பு சார் கண்காணிப்பு பிரச்சனை. நாங்கள் இந்த பிரச்சனையினுடைய பரிமாணத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல் இதை ஒருவனை ஒரு மனித உரிமை மீறல் என்கின்ற ஒரு பகுதிக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் நாங்கள் ஒரு பொழுதும் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வர முடியாது. கடந்த இப்பொழுது நல்லாட்சி என்று வார்த்தைக்கு 100 தரம் பேசப்படுகின்றது. நெருக்கடி இல்லாமல் நாங்கள் பல நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் சில விடயங்களை, சில வேளைகளில், சில காலங்கள், சில துன்பங்களை அனுபவிக்கின்ற நிலைமை வந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் சில உறுதியான நிலைப்பாடுகளை நாங்கள் எடுத்திருப்போமாக இருந்தால் சில வேளைகளில் இந்த சர்வதேச ஒழுங்கிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். இலங்கை தொடர்பாக கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது, நிபந்தனை இல்லாமல் ஆதரவு வழங்கக்கூடாது என்று சொல்லி. இங்கே இருக்கின்ற இபிஆர் அமைப்பினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட அந்த கருத்தை அங்கு ஆணித்தரமாக முன்வைத்திருந்தார். அதை தாண்டி நாங்கள் ஒருபடி மேலே அந்த நிலைப்பாடில் மிக தீவிரமாக நின்றிருந்தோம். அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தமிழர்களை விட இந்தியாவுக்கும் மேற்குலகத்திற்கும் அவசியமாகப்படுகின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நிபந்தனைகளை போட்டால் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்குள் எல்லா தரப்பும் தள்ளப்படும். அதனூடாக தமிழ் மக்களுக்கு நன்மை பெறும், ஒரு ஆட்சி மாற்றமும் பெறும், ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க முடியும் என்பது அன்றுகளால் முன்வைக்கப்பட்ட கருத்து. ஆனால் அன்றைய தினம் இந்த இந்திய இலங்கை அரசுகளோடு இணைந்து செயல்பட விரும்பிய சில சக்திகள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பவர்களை ஒரு புலியானவர்களாக சித்தரித்து மக்களை ஏமாற்றி நிபந்தனை இல்லாமல் ஆதரவு வழங்கினார்கள். இன்று ஐநாவிலே கடந்த 9ஆம் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே உள்ளக விசாரணையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் கூட இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாகவோ அல்லது அரசியல் தீர்வு தொடர்பாகவோ அல்லது அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவோ ஒரு காத்திரமான விடயங்கள் எதுவும் அங்கே பேசப்பட்டிருக்கவில்லை, வலியுறுத்தப்பட்டிருக்கவில்லை. அதனுடைய விளைவாக இன்று அரசியல் கைதிகளுடைய குடும்பங்கள் நடத்தவில் இருக்கின்றன. காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் இன்றும் கண்ணீரோடும் நம்பையோடும் வீதிகளிலே அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த யதார்த்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் சிங்களம் ஏன் இப்படி செய்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசியவாதம் என்பதை அடியோடு இல்லாமல் ஆக்க வேண்டும். தமிழர்களுடைய மனித உரிமைகளை மதித்தாலே அவர்கள் ஒரு சமூகமாக, ஒரு கட்டுக்கோப்பாக தங்களை வளர்த்துக் கொண்டு, தங்களுடைய தனித்துவத்தை வளர்த்துக் கொண்டு தமிழர்களாக ஒரு தமிழ் தேசமாக பரிணமித்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்சம் அந்த சிங்கள தேசத்திடம் இருக்கிறது. ஆகவே இன்று இருக்கின்ற இந்த அரசியலமைப்பு அடியோடு மாற்றப்பட்டு தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்படாத வரைக்கும் இந்த பிரச்சனை ஒரு பொழுதும் தீரப்போவதில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லினால் நாங்கள் வருடம் இந்த நிகழ்வை மட்டுமல்ல, இப்படி பல நிகழ்வுகளை அவலப்படுகின்றவர்களுக்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான் உருவாகும். ஆகவே அரசு இலங்கை தீவை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் விடயத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் இலங்கையுடைய அரசியலமைப்பு முழுமையாக மாற்றப்பட்டு அது நிறுவப்பட்டு ஒரு புதிய அரசியல் காப்பு, அது தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை தமிழ் தேசத்தினுடைய நிலைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது மட்டும்தான் சிங்களம் இந்த தேசம் என்பதை இல்லாமல் செய்வதற்காக எங்கள் மீது புரிகின்ற அட்டூழியங்கள் நிறுத்தப்படும். அதனூடாக நாங்கள் பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இந்த இடத்திலே பெருமளவு காணாமல் போனவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பல வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் கடந்த விதம் நேற்று தொலைத்தது போன்று தாங்க முடியாத கையோடும் வேதனையோடும் கண்ணீர் விட்டு கதறி எழுந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களை கண்டறிவதற்காக நாங்கள் தொடர்ந்து உறுதியோடு அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும். எல்லா தரப்புகளும் இங்கே கூடியிருக்கின்ற தரப்புகள் உண்மையில் இந்த மக்களுடைய நிலை மீது அக்கறை உள்ளவர்கள். அந்த வகையிலே இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற இந்த மனித உரிமை குரல் கூட பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்தாலும் கூட இதற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே ஒரு எங்களுடைய தேசத்தின் அங்கீகாரத்திற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக மட்டும்தான் ஒரு நிரந்தரமான நிம்மதியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.